ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம். இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா, வசந்த மாதம் சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி 1ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது 15/5/2025 வசந்த கிழமையான வியாழக்கிழமை, குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை. அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் 14/6/2025 பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 28/5/2025 அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது 4ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள், அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2025 இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/6/2025 வைகாசி விசாகம். எம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம். அதுக்கு அடுத்தது 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, வைகாசி பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது. இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகா பரிவாளான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது. இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க, வருஷத்துக்கு 8 முறை நித்திரை விடக்கூடிய நாள். அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது 4/6/2025 வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள். நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள். அதுவும் அந்த பர்டிகுலர் டைம், இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க மன பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் 9:05 10:35 இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதம் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும், கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரவிட நாளில் இருக்குது. இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம். இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும், 2வது ராசியான ரிஷப ராசியில் சூரிய பகவானும், 3வது ராசியான மிதுனத்தில் குரு பகவானும், 4வது கர்க்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும், சிம்மத்தில் கேது பகவானும், சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க. இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர். ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடிகிற கட்டங்கள் வரணும் அந்த 9 கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது. இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள். இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது. இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, கால சர்ப தோஷம் அப்படிம்போம். அந்த கால சர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா. இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 2வது தார அமைப்பு, கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ 2வது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2வது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மேஷத்தில் பார்த்தீங்கன்னால் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் அதாவது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். என்னென்னா
உங்களுடைய ராசிநாதன் வந்து 4ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் இந்த மாத கடைசியில், அதாவது 21 தேதி வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போயிடுறார். அதனால் செவ்வாயினுடைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. செவ்வாய் நீச்சப்பட்டாலுமே உங்களுடைய ராசியில் வந்து ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே பார்க்குறார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். குருவினுடைய பார்வை இருக்கிறது, குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய விசேஷம். திருமண பாக்கியம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது, உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய விசேஷம். இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும். சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவரே 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னும், உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் எந்த வகையில் அவர்கள் மாற்றத்தை எடுப்பார்கள் அப்படின்றதையும் வந்து நம்ம ஐயா ஹரிஹரசம்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷராசிக்கு உண்டான 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிர பகவான் 12ல் உச்சம் பெற்றிருக்கார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுதோ அதே மாதிரி பண வரவுகள் இருக்க போகுது. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். 10க்குண்டான சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் இருக்காரு. அதே போல பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் இருக்காரு. அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு கர்க்கடகம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடியது, உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அது எல்லாமே பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த 2-7 தொடர்பு வர்றதுனாலையும் தொழில் செய்யக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது இது பார்ட்னர்ஷிப் தொழில். அவர் உச்சம் பெற்று இருக்கிறாரு. என்ன ஒன்று 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்னால ஒரு சில சமயங்கட்டில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அந்த குரு பகவானான தனக்காரனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால, 5ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்க, கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். அதனால் உங்களுக்கு தவறுதான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்கள் பார்ட்னர்னால கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளுடைய வள்ளுவர் வாக்கு, நம்மளுடைய இதுவும் பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி. குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். இவர் 5 குடையவர் 2ல் இருக்கார். 2ல் சூரிய பகவான் இருக்கிறது நல்லதுதான், ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது. இருந்தாலும் யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க ஒரு சில காலகட்டங்களில் வாக்கை நிறைவேற்ற முடியாதக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவை குறைக்காரு. அப்போ எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த காலகட்டங்களில் வழிபடணும் அப்படின்றது நம்மளோட டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. அதாவது மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அவங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வரலாம். இந்த திருச்செந்தூரில் போய் வழிபடுறது கூட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபடுற போது இந்த அரளிப்பூ, செம்பருத்திப்பூ இதுகளையெல்லாம் கொடுத்து வணங்கிட்டு வரலாம். அர்ச்சனைகள் பண்ணலாம் அன்றைய தினத்தில். அது போக தான தர்மங்கள் கண்டிப்பாக அவசியம் பண்ணணும். அந்த தான தர்மங்களில் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதுளம்பழம், இந்த மாதுளம்பழத்தெல்லாம் வாங்கி விநியோகம் பண்ணலாம்.
அல்லது உங்களுக்கு இந்த செங்காலின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த செங்காலி மரம்ங்கிறது வந்து நீங்கள் மருந்து கடைகளில் போய் கேட்டால் கிடைக்கும். அந்த மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கிறத அதை வாங்கிட்டு போய் சாமியினுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லிவிட்டு அந்த செங்காலியை உங்களுடைய கையில் வந்து கட்டிக்கினீங்கன்னா வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் வராமல் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதையும் பண்ணிக்கிறலாம். மேலும் வந்து இந்த மாதத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிற போது 9/6/2025, 10/6/2025 செவ்வாய்க்கிழமை, 11/6/2025 புதன்கிழமை இரவு 9 மணி வரைக்கும். அது போக 15/5/2025 அதாவது வியாழக்கிழமை பகல் 1:30 மணி வரைக்கும் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு. அந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து ஃபெயிலியர் ஆகி போயிடும். அதுலேயும் முக்கியமாக வந்து பிரயாணத்தையும் புதிய முயற்சிகள் இதையும் அவசியம் தவிர்க்கணும். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடும். அதனால் இந்த நாட்களையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. 21 தேதி, அதாவது வைகாசி 21 தேதினா 8/6/2025 வரலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பிறகு நிச்சயமாக வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நிச்சயமாக கவனம் தேவை. வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். திடீர் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த தொழில், அதை தவிர வந்து இப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். அதுவும் வந்து கம்யூனிகேஷன் தொழில்கள், இன்ஜினியரிங் தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் ஏற்றம் ஏற்றம் ஏற்றம், இதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து 90 விழுக்காடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்கள், அதாவது கிருத்திய நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கார். அப்போ சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய ராசியாதிபதியாகிய சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பு. அதனால் உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால பண வரவுகளுக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது. நல்ல நிலைமைகளை தரும். ரெண்டாவது, தனகாரகனாகிய குரு பகவானும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவர் 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால அவரும் வந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர். அவருடைய பார்வையில் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண வரவுகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் அவருடைய பார்வையில் வந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் அவருடைய பார்வையில் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் குறைபாடுகள் இருந்தவர்களுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும், தொழிலில் வந்து சிரமப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். ஒரு 15 நாள் பார்த்தாங்கன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தில் ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடும்.
உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 15 நாள் கழித்து சுக்கிரனும் வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தை வச்சு தான் மாற்றங்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார், 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார். இந்த வந்து ஒரு விசேஷமான இது. சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதனும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார், அது ஒரு நல்ல விசேஷம். இதனால் வந்து உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் வந்து அதாவது பணம் வந்து அபரிமிதமாக கொட்டக்கூடிய வாய்ப்பு. தனஸ்தானத்தை தனக்காரகனே வந்து உட்காந்துருக்கார். 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா குருவே உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த மாதம் 16/5/2025 அன்னைக்கு, அதாவது மாதம் பிறந்த அடுத்த நாளே ராசிநாதனுக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்றார். அதனால் எந்த இடத்துலலாம் பணம் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து நிச்சயமாக பணம் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், அதாவது 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ வந்து புதனும் மாறி போய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் தனகாரகன், தனஸ்தான அதிபதி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமும் 12ஆம் இடத்துலையும் சம்பந்தப்பட்டு போகிறார். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் அபரிமிதமாக வரும். அதாவது இந்த வெளிநாட்டில் இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் வந்து தாயின் உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை, அது தவிர வந்து இப்போ இந்த உங்களுடைய தொழில் எப்படி பெருகும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் சூரியன் இருக்கார். அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க உயர்நிலை படிக்கக்கூடியவங்க, அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் பிஹெச்டி, இவங்க அதே போல் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை ரிஷபராசி சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு துறையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனான சுக்கிர பகவான் ராசிக்கு 11ல் அமக்களமாக உச்சம் பெற்று இருக்கார். அப்போ விரும்பிய யூனிவர்சிட்டி, விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவானுடைய விசேஷ பார்வை கிடைக்குது. இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். குரு சண்டால யோகம் இருக்கும் பொழுது நாட்டில் நீதி பரிபாலனம்ன்றது கட்டாயமே நல்லபடியாக இருக்கும். ஆட்சியாளர்களை பொறுத்தளவுக்கு நீதி பரிபாலனத்தில் நல்லா இருக்கும். ஒரு சில தொழிலாளர்களுக்குள்ளார சின்ன முரண்பாடுகள் வரும்படும். ஆனாலும் அது ஆட்சியாளர்களுடைய சாதுரிய தன்மையினால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு போயிட்டு அங்கே நான் படிக்கணும், அங்கே நான் வேலை பார்க்கணும், அங்கே நான் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அங்கே படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னால பிரம்மாண்டம். அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய மதத்தை சார்ந்தவங்கனால உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, விசாக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர ரிஷபம் மனாக்கில் அதிபதி சுக்கிரன். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. பக்காவாக கிடைக்குமா? பக்காவாக கிடைக்கும். இதை பொறுத்தளவுக்கு இதை தவிர 10ஆம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால உங்களுடைய படப்பிடிப்புகள் தொடர்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படப்பிடிப்புகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும்
இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாயானவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். இப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க, பழைய வண்டியை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. இல்லை நான் வைகாசி மாதம் பிறந்துருச்சு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த வண்டிக்கு உண்டான லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள், வீடு பழைய வீடை வாங்குறதுக்கு உண்டான லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களை உங்களுடைய குடும்ப வக்கீலை கேட்டுக்கிட்டு 1க்கு 4 ட்ரிப்பு யோசனை பண்ணிட்டு வாங்குறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். தனக்காரகன் நல்லபடியாக இருக்காரா? தனக்காரகன் நல்லா இருக்கிறாரு. ஒன்றே ஒன்று, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமானதுனால அதை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருடனும் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பதும் நல்லது. கடன் கொடுக்கறதையும் தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்குவதையும் இந்த வைகாசி மாதத்தில் பண்ணுறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா போன பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே போல் 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாத்ருஸ்தானம். மாத்ரு அப்படின்னா அம்மா. அம்மாவின் உடல் நலத்தில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் தகப்பன் சாணாதிபதியான சூரியன் அங்கே ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக தகப்பன் உடல் நலத்தில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12ல் இருக்கிற புதன் உங்களுடைய ராசிக்கு வராரு. அதுக்கு அடுத்தது 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வராரு. குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறாரு. சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு பேர். அந்த புத ஆதித்ய யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை செய்யுமா? இந்த காலகட்டங்களில் வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது தனக்காரனும் புதனும் சேர்றதுனால தனம் கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் 2வது திருமணம், அது கணவனை இழந்தவனும் மனைவியை இழந்தவங்களுக்கோ இந்த வைகாசி மாதத்தில் 2வது திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2வது திருமணம் அல்லது மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆனந்தமான அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அது தசாநாதனாலேயோ அல்லது புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சுமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்டவங்க எந்த தினத்தில் எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்ம ஐயா சொல்லுவாங்க. அதை தவிர இந்த 30 நாளில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருக்குது. சுபகாரியங்கள் அதே போல் நீண்ட தூர பயணங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அதுக்கு பேர் சந்திராஷ்டமம்னு பேர். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம நட்சத்திரம். அது என்னைக்கு வருது அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க. விரிவாக விளக்காகும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அதிபதி சுக்கிரன். அவர் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கார். இருந்தாலும் கூட நீங்கள் மகாலட்சுமியை போய் வழிபடுறது சால சிறந்தது. அந்த மகாலட்சுமியை போய் வழிபடுறதுல கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்னிலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி போக முடியாதவங்க இங்கே அருகாமையில் இருக்கிற மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. அதே மாதிரி சக்கரை பொங்கல் நிவேத்தியம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சக்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசம் இதெல்லாம் நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் அதை விநியோகம் பண்ணுங்கள். அது போக வெள்ளை மலர்னால் உள்ள இதில் அர்ச்சனை பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். அதெல்லாம் போக இப்போது கல்கண்டு தானமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் காட்டிலும் வெள்ளை வஸ்திரங்கள் அதை தான தர்மமாக ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது தசாநாதன் சரியில்லை, புத்திநாதன் சரியில்லை, அந்தரநாதன் சரியில்லை, சூட்சமங்கள் சரியில்லை அப்படின்ற போதுகள்லாம் கூட இதையெல்லாம் நீங்கள் தர்மங்களில் செய்துட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் இருந்து நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 2 தடவை வருது. அது 2 தடவை எந்தெந்த நாட்கள் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 15/5/2025 பகல் 1:31க்கு ஆரம்பிக்குது. 16/5/2021
17/5/2021 இரவு 10:02 வரைக்கும் இருக்கிறது. அது போக 11/6/2025 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 9:03 ஆரம்பமாகுது. 12/6/2025 வியாழக்கிழமை, 13/6/2025 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிறது. இந்த 6 நாட்களில் பிரயாணங்களை அவசியம் தவிர்த்துடுங்க. புதிய முயற்சிகள் அது ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தவிர்த்துடுங்கள். இந்த புதிய முயற்சிகளும் பயணங்களும் செய்தால் அதனால் பின் விளைவுகள் வரும். இன்றைக்கே தெரியாது, அது 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ அதனுடைய பின் விளைவுகள் வரும். அதனால் நம்ம இப்போவே இந்த நாட்களை தள்ளி இருக்கிறது நல்லது, தவிர்க்கிறது நல்லது. அதனால் தவிர்க்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். வெற்றி வெற்றி வெற்றி, எது எடுத்தாலும் வெற்றி. ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் அமையும், புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய காலகட்டம். பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பண வரவு டேப்பில் திறந்த எண்ணெய் மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு. சுப செலவுகள் நடக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய தொழிலில் அடிஷ்னலாக ஆட்களை போட்டு தொழிலை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய கம்ஃபர்ட் குறையக்கூடும். ஏன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும், தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமும், பேச்சில் நல்ல ஒரு நளினமாக பேசக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 95 விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே, இந்த வைகாச மாதம் அல்லது வைகாசி மாதம், விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். ஆகா, பரவாயில்லையே, ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லிட்டீங்களே. ஏன் அப்படின்னாக்க, தனக்காரகனான குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் ஆக போகுது. அப்போ 4 நாள், அப்போ ஒரு குரு பெயர்ச்சி அடைஞ்சது 11/5, இந்த மாதம் பிறக்கிறது 15/5, 4 நாள். அதி அற்புதமான காலகட்டங்கள். 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு வரார். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதமாக பொன்னாகக்கூடிய மாதம். சரி, இதை தவிர உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் 11ல் இருக்கிறாரு, 12ல் இருக்கிறாரு, அடுத்தது ராசிக்கே வராரு. அதை கல்விக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கல்விக்காரனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கும் வராரு, உங்களுடைய 12ஆம் இடத்துக்கும் வராரு. பிறக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 3 இடத்துல மாறுறதுனால உங்களுடைய ராசிநாதனும் நல்லபடியாக ஆகிறாரு. அவர் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்த புத பகவான். அதுக்கு பேர் புத ஆதித்யன். ஆதித்யன் அப்படின்னா சூரியன். புதனும் சேர்றதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. இந்த புத ஆதித்ய யோகம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அள்ளி கொடுக்குமா? அள்ளி கொடுக்கும். அப்போ இதுவரையிலும் கிள்ளி கொடுத்துட்டு இருந்தவர் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அதே புத பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு வராரு. எப்போ வராரு அப்படின்னாக்க 2/6/2025 மிதுனத்துக்கு ராசிக்கு வராரு. அப்போ குருவும் புதனும் சேர்ந்தது யோகம். சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்திக்கு ஏங்கிட்டு இருந்த, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகக்கூடிய காலகட்டங்கள். குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர். அப்படி கஷ்டப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குரு பெயர்ச்சி ஆகி குரு வந்த பிறகு வம்சம் விருத்தி கிடைக்கும். சரி, அதே போல் ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம் அல்லது கலத்திர பாவம் அப்படிம்போம். அப்போ அந்த இடத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு சப்தம பார்வை பார்க்குறார்.
நீண்ட நாட்களாக சாமி நான் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டேன், அது பட்டேன், இது பட்டேன், நானும் எத்தனையோ ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த மிதுன ராசியை சேர்ந்த அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக திருமணம் இந்த வைகாசி மாதத்தில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். ராசிநாதனும் சேர்ந்து இருந்துக்கிட்டு அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, இதை தவிர உயர்கல்விக்காக நானும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு உயர்கல்வி உண்டா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மிதுன ராசி என்பவர்கள் இதை போல் பார்த்தீங்கன்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, இதை தவிர அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க ராசிநாதன் 12ல் இருந்துக்கிட்டு இப்போ சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதிபத்திய யோகம் இருக்கிறதுனால இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய அத்தனை மிதுன ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக அரசு தொடர்புடைய உத்தியோகம், அதே போல் வெளியூர் வெளிமாநில பயணம், அதே போல் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எல்எல்பி, பிஎல், எம்எல் எழுதக்கூடிய அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சாமி சொல்கிறீங்க? பிரகஸ்பதியான குருவின் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்துல உழுது 9ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானை பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த நீதித்துறை பரிபாலனம் பண்ணக்கூடிய படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வைகாசி மாதம் மிதுனராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இதில் 2 இது இருக்குது. செவ்வாய் பகவானானவர் 8/6/2025 சிம்மத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த சிம்மத்துக்கு போகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்திற்கு ஏற்றமான காலம். அது நீங்கள் சொன்ன மாதிரி திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு. இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தடையானால் 5-12 அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழிலில் பெரிய மாறுதல்கள். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் சுணக்கம் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுடைய ராசிநாதனும் 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரனும் பார்த்தடையானால் 11ஆம் இடத்த, அதாவது 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படும், பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது, புதுசாக முயற்சி எடுப்பீங்க. புதிய முயற்சிகள், அதாவது கடந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எதையாவது, அதாவது நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நீடு இருந்ததுன்னா தான் அந்த இடத்துல போய் நம்ம முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நிறைய முயற்சி பண்ணி அந்த முயற்சிகளில் சிலவங்களில் தோல்வி முற்று இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிச்சம் அதில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகுது. ஆனால் இந்த சில நாட்களில் முயற்சிகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள் என்னன்னும் இந்த மாதம் என்னென்ன கிரகங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், அதாவது எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது இவங்களுக்கு கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதியை போய் வழிபடுறது நல்லது மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னு கேட்டால் குரு பகவான் அவருடைய ராசி வீட்டிலே இருக்கார், மிதுன ராசியிலே இருக்கார். அவர் 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர். அதனால உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூத்தனூர் சரஸ்வதியை போய் வழிபடணும். குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்கூல் சீசன் வேறு ஆரம்பிக்கிறது. குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்களை வஸ்திர தானங்களாக பண்ணலாம். நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், இந்த பேனா, பென்சில், ரப்பர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகளிலிருந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது போக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 17/5/2025
10:02 ஆரம்பமாகுது. 18/5/2025, 19/5/2025, 20/5/2025 விடிகாலையில் 4:11 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியம் செய்யக்கூடாதது, நிறைய செய்யக்கூடாதுன்னெலாம் சொல்லலாம். அவசியம் செய்யக்கூடாததுங்கிறது பிரயாணம் செய்யக்கூடாது. அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்கக்கூடாது, புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். இது ரெண்டையும் தவிர்க்கிறது சாலச் சிறந்தது. இதை அத்துமீறி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள் இன்றைக்கே தெரியாது. அதனுடைய பின் விளைவுகள் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து தான் தெரியும். ஆக இன்றைக்கி தொடங்கினதனுடைய இது விருத்தி ஆகாதுங்கிறத அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும், உடனே தெரியாது. அதனால இதையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மிதுன ராசி இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். பதவி, உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. திருமண பாக்கியம் அமையும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாத கடைசியில். இதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள், வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, டான்ஸு மாஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பெரிய ஏற்றம் இருக்கும். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு, என்ஜினியரிங் துறைகள், அதுவும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கணித சம்பந்தப்பட்டமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாயும் 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால லாபங்கள், குடும்பத்தில் அதிக செலவின் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துலையே உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்ட செவ்வாயாக இருந்தாலும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுக்கு மேலே இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வைகாசி மாதம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.